அரசு மற்றும் அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் உர நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ராஷ்டிரிய ரசாயன உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துள்ளது. +2 பட்டப்படிப்பு டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 25 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டு உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் rcf.ltd.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் காலியாக உள்ள மிஸ் அனலிஸ்ட் பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளிவந்து உள்ளது. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது சுய விவர படிவத்தை ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட், தென்காசி, கலெக்டரேட் கேம்பஸ், ரயில் நகர், தென்காசி 627811 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 27ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் காலியாக உள்ள ஒர்க்மன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 வயதிலிருந்து 45 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. ஆன்லைன் தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் kochi-in-ship-yard.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 30ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. தேசிய மூளை ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தேசிய மூளை ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஏதேனும் துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பாக 18லிருந்து 40 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணத்திலிருந்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை www.nbrcac.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர், நெய்ன்வால் ரோட், மேனேஜர் 122052, குர்கான், ஹரியானா என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 13ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் காலியாக உள்ள பாதுகாவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டு உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் அரசு நிறுவனம் அல்லது அரசு சாரா நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 2 வருடம் பாதுகாவலராக பணியாற்றியிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. இந்த பணிகளுக்கு பெண் விண்ணப்பதாரர்களிடம் இருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பங்களை சிவகங்கை.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை சமூக அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை 630561 என்ற முகவரிக்கு விண்ணப்பதாரர்கள் அனுப்புமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டு உள்ளது.
வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.